அவன் யான்னு சொல்லுங்க. நான் வர செருப்பை கைக்கு அடிக்கலாம். ப்ளூ கிராஸ் பிடிச்சி ஜெயில போடுங்க. அப்படிங்களா? நாய் பிடிப்பதை தடுக்கும் சமூக ஆர்வலர்களை செருப்பால் அடிக்க வேண்டும், ப்ளூ கிராஸ் அமைப்பை பிடித்து ஜெயிலில் போட வேண்டும் என தனது 9 வயது மகன் நாய்க்கடியால் அவஸ்தைப்படுவதை தாங்க முடியாமல் அதிகாரிகளிடம் பொங்கி எழுந்த தந்தை முறையிட்ட வார்த்தைகள் தான் இவை. ப்ளூ கிராஸ் பிடிச்சி ஜெயில போடுங்க. அப்படிங்களா? அவன் யான்னு சொல்லுங்க. நான் வர செருப்பை கைக்கு அடிக்கலாம். சென்னை அடுத்த ஆவடியில் திருவள்ளூர் நகர் துளசி தெருவில் வசிப்பவர் கணேஷ். மத்திய அரசுக்கு சொந்தமான PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா YCF பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் இவரது மகன் தேஜஸ்வனை பள்ளிக்குள் புகுந்த தெருநாய் ஒன்று கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. இதில் கால் முட்டி பகுதியில் படுகாயமடைந்த சிறுவன் தேஜஸ்வன் ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்ற பின் முதல் வேளையாக தனது மகனை ஆவடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்ற கணேஷ் அங்கு மாநகர நல அலுவலர் யாழினியிடம் நடந்த சம்பவத்தை கூறி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தான் தன் பிள்ளைக்காக பேசவில்லை, இதுபோல் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுகிறேன் என உணர்ச்சி பொங்க தனது வேதனையை விவரித்தார் அவர். அப்போது மாநகர நல அலுவலர் யாழினி அவரிடம் நாய்களை பிடிப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் சில வாரம் முன்பு கூட நாய்களை பிடித்து வந்தபோது சமூக ஆர்வலர் என கூறி சிலர் நாய் வண்டியை மறித்து சாவியை பறித்து நாய்களை திறந்து விட்டதாகவும் கூறினார். ப்ளூ கிராஸ் அமைப்பும் நாய்களை பிடிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதை கேட்டு பொங்கி எழுந்த சிறுவனின் தந்தை, சமூக ஆர்வலர்களாவது ஒன்னாவது, அவர்களை காட்டுங்க, செருப்பால் அடிக்கிறேன் என்றும் ப்ளூ கிராஸ் அமைப்பை பிடிச்சு ஜெயில போடுங்க என்றும் ஆவேசம் பொங்க பேசினார். மேலும் குப்பை தொட்டிகளில் நிரம்பி வழியும் குப்பைகளால் தான் தெருநாய்கள் பெருகி வருவதாகவும் பொதுமக்கள் அலட்சியமாக இருப்பதால் தான் இது போன்ற ஆபத்துக்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். அவன் யான்னு சொல்லுங்க. நான் வர செருப்பை கைக்கு அடிக்கலாம். அவன் யார்? ப்ளூ கிராஸ் பிடிச்சி ஜெயில போடுங்க. அப்படிங்களா? சொல்லுங்க. சமூக ஆர்வலர் மேடம், நான் சமூக ஆர்வலர் மேடம். ஆனால் அதை விட முக்கிய மனுஷனுடைய உயிர். இன்னைக்கு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குப்பை தொட்டி மாதிரி இருக்கு அந்த கருமாரியம்மன் கோயிலாங்க. சொல்லுங்க. பின்னு ஒன்னே ஒன்று தான் மேடம். பின்னை போட்டு அந்த பின்னுக்குள்ள புள்ளைய போட்டாலும் வைங்களேன், இவ்வளோ நாய் மாடு எல்லாம் இவ்வளோ வராது. புரிஞ்சுங்களா? பின்னர் அவரை இது குறித்த புகாரை கடிதமாக எழுதி தருமாறு அதிகாரி யாழினி கூற, தான் அந்த மனநிலையில் இல்லை என்றும் நீங்கள் கூறுங்கள், எதில் வேண்டுமானாலும் தான் கையெழுத்து போடுகிறேன் என்றும் கூறினார் சிறுவனின் தந்தை கணேஷ். பின்னர் அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்ற மாநகர நல அலுவலர் யாழினி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தெருநாய்கள் தொல்லையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீதிகளில் நிம்மதியாக நடமாட முடியவில்லை என்று செய்தியாளர்களிடம் கூறிய சிறுவனின் தந்தை கணேஷ், நாய்கள் முக்கியம்தான் என்றாலும் அவைகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் கூறினார். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன், இம்மிடியட்டாக எடுங்க. இந்த ப்ளூ கிராஸ் இவனுங்கெல்லாம் வந்தான்னு வச்சுங்களேன், என் நம்பர் கொடுங்க, நான் வந்து அவனுங்களை கேள்வி கேட்குறேன். நாய்கள்லாம் முக்கிய கூட்டு தான், எந்த உயிர் ஜீவனையும் அழிக்கிறதுல நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி கிடக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷன் பிளாஸ்டிக்கில் தான் வந்து டீ வாங்கி சாப்பிட்றான், பிளாஸ்டிக்கில் தான் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றான். இது எல்லாம் தடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.